ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரிஷா கிச்சன். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் 5 டேஸுக்கும் ஆன 5 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் தான் இன்றைக்கு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து வெரி ஈஸியான ரெசிபீஸ் தான். உங்களுக்கு குயிக்காக மார்னிங் டைமில் குயிக்காக செஞ்சு கொள்ளக்கூடிய ஈஸியான ரெசிபீஸ் தான் நான் இன்றைக்கு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து என் பார்ட் 2 வீடியோ. நான் ஆல்ரெடி வந்து 5 நாட்களுக்குமான 5 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் என்று சொல்லி பார்ட் 1 வீடியோ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இது வந்து பார்ட் 2. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்த்துட்டு இருந்தால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இது மாதிரி நான் தொடர்ந்து உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அப்லோட் பண்ணுவேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ரெசிபி. பட்டர் கார்லிக் ரெண்டும் போட்டு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான பெஸ்தா. இதை வந்து பெஸ்தாவை நீங்கள் வேக வைக்கிறதுக்கு முன்னுக்கு ஒரு 1/2 hour மாதிரி நீங்கள் இதை வந்து ஊற வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு குக்கிங் டைம் வந்து வெரி ஈஸியாகிக்கும். குயிக்காக உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். நானும் வந்து அதே மாதிரி ஒரு 1/2 hour வந்து பெஸ்தாவை வந்து ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு அதில் கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் ஆயிலும் வந்து போட்டு நான் அதை பாயில் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். அதோடய நான் அதுக்கு போடுறதுக்கு தேவையான கார்லிக் நான் வந்து ஒரு 1 கப் பெஸ்தாவை தான் நான் இன்றைக்கி குக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் 4 கார்லிக்கை வந்து நான் உரித்து அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். அது பெஸ்தா வெந்ததுக்கு பிறகு நீங்கள் அந்த பெஸ்தா வேக வச்ச அதே பேனில் வந்து கொஞ்சம் பட்டரை போட்டு அந்த பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகி வரப்போக்கில் நீங்கள் அதில் சிக்கனோ அடுத்தது உங்கள்கிட்ட சொசேஜோ என்ன சரி உங்கள்கிட்ட ஈக்கிறத வந்து நீங்கள் அதில் இந்த கொஞ்சம் போட்டுக்கொள்ளுங்க. அப்படி அதை ஒன்றும் போடாட்டிலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதில் கொஞ்சம் பட்டரை போட்டுட்டு அதில் நீங்கள் இந்த பெஸ்தாவை வந்து போட்டு கொஞ்சம் அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் அடுத்தது ஒரிகானோ இருந்தால் நீங்கள் அதையும் வந்து கொஞ்சம் போட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கார்லிக் பட்டர் பெஸ்தா வந்து ரெடி. அடுத்தது 2வது ரெசிபி. அது வந்து கார்லிக் ப்ரெட் தான் நான் இன்றைய செஞ்சு காட்ட போகிறேன். நான் ஆல்ரெடி வந்து கார்லிக் ப்ரெட் அவனில் வச்சு செய்கிறது எப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேன். இது வந்து நாங்கள் இந்த பேன்லேயே வந்து நாங்கள் எப்படி இது செய்கிறேன்னு சொல்லி தான் நான் இன்றைய செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு வந்து மெல்டட் பட்டர் எடுத்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் நல்லா பட்டரை வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சு அதை வந்து நல்லா கொஞ்சம் மெல்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு இதில் சால்ட்டும் கார்லிக்கும் வந்து சின்ன சின்ன பீசஸாக கார்லிக்கையும் கட் பண்ணி நீங்கள் இதில் சேர்த்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகிக்கும். அடுத்தது வந்து ஒரிகானோவை தான் நான் இதிலே எட் பண்ணிக்கொள்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் அதை எட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி சரி உங்கள்கிட்ட ஈக்கிறத வந்து எட் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக செஞ்சு கொள்ளலும். அடுத்தது துண்டு கொச்சிக்காய் அதையும் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அது கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டையும் இதில் எட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட வந்து பட்டர் வந்து சால்ட்டட் பட்டராக இருந்தால் நீங்கள் இந்த எட் பண்ண தேவையில்லை. அப்படி உங்கள்கிட்ட இந்த அன்சால்ட்டட் பட்டராக இருந்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டை வந்து கொஞ்சமாக பார்த்து போட்டுக்கொள்ளுங்க. இப்போ வந்து இது அந்த ப்ரெட்டில் வந்து நீங்கள் இதை இந்த அப்ளை பண்ணி இதை வந்து நீங்கள் பேனில் வச்சு உங்களுக்கு ஹீட் பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுக்கலும். அப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கார்லிக் ப்ரெட்டும் வந்து ரெடி. கிட்ஸும் வந்து நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. அவனில் நான் டோஸ்ட் பண்ணி எடுத்து அந்த கார்லிக் ப்ரெட் ரெசிபியை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு தந்திக்கிறேன். வேணுமானவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி என்னோட பார்ட் 1 வீடியோ இந்த 5 டேஸ்க்குமான 5 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் என்று சொல்லி அதோட லிங்க்கையும் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தாரேன். அதையும் வேணுமானவங்க செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது 3வது ரெசிபி. இது வந்து நான் மெகி நூடுல்ஸை தான் வந்து நான் இந்த இதில் செஞ்சு காட்டிக்கிறேன். நான் வந்து எதனாலும் இது செய்கிறதல்ல. நான் வந்து ஒருக்கா ஒரு 2 வீக்ஸுக்கு ஒருக்க மாதிரி நான் வந்து இந்த ரெசிபியை வந்து நான் கிட்ஸு செஞ்சு கொடுப்பேன். அதைத்தான் நான் இன்றைக்கு உங்களோடையும் வந்து இதையும் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான மெத்தடில் எப்படி செய்யலுமென்றதை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து சிக்கனை வந்து கொஞ்சம் மஞ்சள் உப்பு கொஞ்சம் சில்லி பவுடர் கொஞ்சமாக போட்டு அதை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் இந்த ஷெலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க.
நூடுல்ஸை வந்து நாங்கள் எப்படி பேக்கெட்டில் எப்படி செல்லிக்கிறோம் அது மாதிரியே அதை வந்து நான் அவிச்சு எடுத்துக்கொள்கிறேன். இப்போ வந்து சிக்கன் வந்து நல்லா வெந்து இந்த நல்லா கொஞ்சம் பொரிப்பட்டு வந்திக்குது. இப்போ இதில் வந்து நான் வந்து கொஞ்சமாக சொசேஜ் பீசஸையும் வந்து நான் கட் பண்ணி பண்ணிக்கொள்கிறேன். அதோடைய கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கேரட் கோவா இது ரெண்டையும் வந்து நான் கொஞ்சம் நல்லா சின்னதாகவே கட் பண்ணி அதையும் வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு பிறகு இதில் வந்து நாங்கள் அந்த நூடுல்ஸ் பேக்கெட்டில் தந்திக்கிற அந்த பவுடரையும் வந்து இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதில் நூடுல்ஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் இந்த வெஜிடபிள் சிக்கன் நூடுல்ஸ் வந்து ரெடி. அடுத்தது 4வது ரெசிபி. இது வந்து இடியாப்பத்தை வந்து நான் இடியாப்ப கொத்து மாதிரி அவங்களுக்கு கிட்ஸுக்கு அவங்களோட டேஸ்ட்டுக்கு எப்படி சாப்பிட இயலுமோ அந்த மாதிரி தான் நான் இது செஞ்சு கொடுத்திருக்கிறேன். அதைத்தான் நான் இன்றைக்கு உங்களோடையும் ஷேர் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட வந்து இந்த டின்னர்ட வந்து இடியாப்பம் வந்து அப்படி மிஞ்சி இருந்தாலோ இல்லாட்டி நீங்கள் மார்னிங் இடியாப்பம் செஞ்சு அதை வந்து கொத்து மாதிரி போட்டுறீங்கன்னு சொன்னாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கு நல்ல விருப்பமாயிக்கும். கொஞ்சம் ஒரு பேனில் வந்து கொஞ்சம் ஆயிலை போட்டுட்டு அதில் கொஞ்சம் வெங்காயமும் கறி லீவ்ஸையும் வந்து நான் சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். அது கொஞ்சம் வதங்கி வரப்போக்கில் அதில் வந்து ஒரு 2 எக்கை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 2 பேருக்கு தேவையான அளவுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு 2 எக்கை வந்து ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் கொஞ்சமாக தேவையான அளவு சால்ட்டையும் வந்து நீங்கள் தூவிக்கொள்ளுங்க. ஏன்னா இடியாப்பத்துலேயும் ஆல்ரெடி சால்ட் ஈக்கும்ன்றதால கொஞ்சம் பார்த்து தூவிக்கொள்ளுங்க. அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக நச்சீரகத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள். அதெல்லாம் உங்களோட கிட்ஸில் அந்த எவ்வளோ அவங்க ஸ்பைசி அந்த சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரிக்கு பார்த்து ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. கொஞ்சமாக துண்டு கொச்சிக்காய் அதையும் வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு இப்போ இடியாப்பத்தை வந்து நீங்கள் சின்ன துண்டு பீசஸாக இந்த கட் பண்ணி அதையும் வந்து இதில் சேர்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் வந்து டின்னர்ட இடியாப்பத்தை வந்து நீங்கள் சேர்க்குறீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வந்து அதை ரெஃப்ரிஜிரேட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் இந்த மார்னிங் இந்த கட் பண்ணி சேர்க்க போக்கல உங்களுக்கு ஈஸியாக வந்து அது குயிக்காக நல்லா ஹுந்து நல்லா துண்டாக அது வந்து ஈஸியாக உங்களுக்கு மிக்ஸ் பண்ணக்குள்ள நல்லா ஈஸியாக மிக்ஸ் பண்ணிக்கொள்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லா டேஸ்டியான இடியாப்ப கொத்து உங்களுக்கு ஈஸியாக செஞ்சு கொள்ளையிலும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கட்டாயம் எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க.
அடுத்தது 5th ரெசிபி, 5வது ரெசிபி. இது வந்து நான் ரைஸால் செய்யக்கூடிய அதுவும் ஒரு ஈஸியான ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி எக் ஃப்ரைட் ரைஸ் தான் நான் இங்கே செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு கொஞ்சம் ஆயிலை ஒரு பேனில் ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சமாக வெங்காயம், கறி லீவ்ஸ், அதை ஆல்ரெடி நான் இடியாப்ப கொத்துக்கு எப்படி செஞ்சேனோ அது மாதிரி இதுக்கும் சேர்த்துக்கொள்ளுங்க. அப்புறம் அதுக்கு பிறகு ஒரு எக்கை வந்து நீங்கள் இதில் உடச்சி ஊற்றிக்கொள்ளுங்க. நீங்கள் எக்கை வந்து மிக்ஸ் பண்ணுறது வந்து இந்த இடியாப்பத்துக்கோ இந்த ரைஸுக்கோ நீங்கள் மிக்ஸ் பண்ண போக்கல நல்லா எக் வந்து குக் ஆகினத்துக்கு பிறகு மிக்ஸ் பண்ண வேணாம். அது ஹாஃப் குக்காக ஆகிக்க போக்கலே அந்த எக்கை வந்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா இந்த ரைஸோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரும். நல்லா நீங்கள் குக் ஆகினத்துக்கு பிறகு மிக்ஸ் பண்ணினீங்கன்னா ஒரு துண்டு துண்டு மாதிரி உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கொள்றதுக்கும் வந்து எல்லா ரைஸோடையும் வந்து அது மிக்ஸ் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து அது ஹாஃப் குக்காக ஈக்க போக்கலே நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக மிக்ஸ் பண்ணிக்கொள்ளையிலும். இதுக்கும் வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், அடுத்தது கொஞ்சமாக நச்சீரகத்தூள், இதெல்லாம் வந்து கொஞ்சம் சோல்ட்டையும் வந்து பார்த்து தூவி எட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வந்து நீங்கள் இதில் ரைஸை எட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களோட இந்த ஈஸியான எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக ரெடி ஆகும். மார்னிங் செய்கிறது வந்து எங்களுக்கு வெரி ஈஸியாகவும் இருக்கும். அடுத்தது குயிக்காக இந்த கிட்ஸுக்கும் வந்து நல்ல விருப்பமாக இருக்கும். கிட்ஸ் சாப்பிட்றது தான் எங்களுக்கு முக்கியம். ஸோ அதால் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ பார்த்துட்டிருக்கிற நிறைய ரெசிபீஸ் வந்து நான் என் சேனலில் அப்லோட் பண்ணிக்கிறேன். கட்டாயம் நீங்கள் இதுவரையும் பார்த்து இல்லாட்டி கட்டாயம் நீங்கள் ஒரு முறை பாருங்கள். பார்த்துட்டு என் வீடியோ இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண இல்லாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.